Welcome students. 8th standard Maths 4th chapter Life Mathematics exercise 4.3 ஓட continuation. Exercise 4.3 கான formula already first class second classes-ல பார்த்திருக்கோம். Once revise பண்ணுவோம். Simple interest find out பண்றதுக்கான formula PNR by 100 when the interest is compounded annually அப்படின்னா A equal to P into 1 plus R by 100 whole power N. A அப்படின்றது amount, P principal or rate of interest, N year. When the interest is compounded half-yearly, compounded annually அப்படின்னா first formula, second one compounded half-yearly அப்படிங்கும்போது A equal to P into 1 plus 1 by 2 half அப்படிங்கிறதால பாதி வருஷம் half-yearlyன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பாதி வருஷம் ஸோ 1 by 2 அதில் பாதி R by 100 whole power 2n half-yearlyங்கும்போது பவரில் 2n இங்கே annual அப்படிங்கும்போது n half-yearlyங்கும்போது 2 power 2n equal to P into 1 plus இந்த 2 உள்ள multiply பண்ணோம் அப்படின்னா R by 200 into whole power 2n. Next one, when the interest is compounded quarterly அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும் 1 by 4 வரும் R by 100 whole power 4n இந்த 4 உள்ள multiply பண்ணோம் அப்படின்னா A equal to P into 1 plus R by 400 into whole power 4n. When the interest is compounded annually but rate of interest differs years by year. compounded annually தான் rate of interest வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா A equal to P into 1 plus A by 100 1 plus B by 100 plus 1 by 1 plus C by 100. A, B, C அப்படின்றது rate of interest நம்ம வந்து சம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது R1, R2, R3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். when the interest is compounded annually அப்படிங்கும்போது compounded annually தான் பட் இயர் எப்படி இருக்கும் ஃப்ராக்ஷனில் இருக்கும் இயர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் இந்த ஃபார்முலா A into B by C A அப்படின்றது ஹோல் பார்ட்டு B by C அப்படின்றது ஃப்ராக்ஷன் பார்ட்டு A equal to P into 1 plus R by 100 whole power A 1 plus B by C into R by 100. லாஸ்ட் ஒன் ஃபார்முலா வந்து இயர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்க பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். செவன்த் ஒன் ஃபைண்ட் த CI. CI அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 15,000 for 3 years if the rates of interest are 15%, 20% and 25% for the first, second, third years respectively. எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ்க்கானது கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபராக இருக்குது ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க இங்கே எப்படி இருக்குது 3 இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் 15% இருக்குது நெக்ஸ்ட் ஒன் 20% இருக்குது நெக்ஸ்ட் ஒன் 25% இருக்குது இப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபராக இருந்தது அப்படின்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். CI ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 15,000 இருக்குது N equal to 3 year. given values write பண்ணுறோம் P equal to 15,000 the rate of interest R1 R2 R3 substitute பண்ணலாமா 15% 20% 25% R1 equal to 15 R2 equal to 20 R3 equal to 25 then rate of interest differ இருக்கும்போது formula A equal to P into 1 plus R1 by 100 into 1 plus R2 by 100 into 1 plus R3 by 100 then value substitute பண்ணுறோம் P ஓட value 15,000 1 plus R ஓட value 15 by 100 அதாவது R1 value 15 by 100 into 1 plus R2 value 20 by 100 into 1 plus R3 value 25 by 100 equal to 15,000 டவுன் பண்ணியிருக்கோம் ப்ராக்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இந்த ப்ராக்கெட் உள்ள வேல்யூஸ் எப்படி இருக்குது அடிஷனில் இருக்க நம்பர்ஸ் எப்படி இருக்குது ஃப்ராக்ஷனாக இருக்குது அடிஷனை ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சாரி ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈவனாக இருக்கணும் இங்கே டினாமினேட்டர் ஈவனாக இல்லை எல்சிஎம் எடுப்போம் தென் அதுக்கு முன்னாடி இங்கே கேன்சலேஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் 1 ப்ளஸ் இங்கே 15 இருக்கா இங்கே 100 இருக்குது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா எத்தனை டைம்ஸ் இருக்கும் 3 5s 15 3 இருக்கும் இங்கே எத்தனை டைம் இருக்கும் 20 டைம்ஸ் இருக்கும் தென் 1 ப்ளஸ் 25 100 20 அலே கேன்சல் பண்ணலாமா 120 20 5 டைம்ஸ் இருக்கும் இங்கே நெக்ஸ்ட் ஒன் 25ஆல் பண்ணுறோம் 1 டைம் இருக்குது 100 பண்ணும்போது 4 டைம் இருக்குது equal to 15,000 1 plus 3 by 20 1 plus 1 by 5 1 plus 1 by 4 equal to 15,000 டினாமினேட்டர் ஈவன் ஆக்கணும் இந்த 20 இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா அதாவது நியூமரேட்டரில் 1 இருக்குது இங்கே டினாமினேட்டரில் எந்த வேல்யூமே இல்லை ஒரு ஹோல் நம்பர் கீழே 1 இருக்கதா மீனிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இந்த 20ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம் என்னவாயிடும் 20 ஆகிடும் தென் காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர் 20 தென் 20 ப்ளஸ் 3 ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன் 5 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 5 ப்ளஸ் 1 by 5 4 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 4 + 1 by 4
then 15,000 23 add பண்ணோம் அப்படின்னா 23 by 20 5 plus 1 6 by 5 4 plus 1 5 by 4 then இங்கே 20 இருக்கா இந்த 0க்கும் இந்த 15,000ல இந்த 0க்கும் கேன்சல் பண்ணுறோம் then இந்த 2ஆல் 1500 டிவைட் பண்ணுறோம் 2ஆல் 1500 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 750 கிடைக்குது next one இங்கே 6 இருக்குது by 5 6 by 5 இருக்குது then இந்த bracketல 5 by 4 இருக்குது இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது இங்கே நியூமரேட்டரில் 6 இருக்குது அப்போ இது ரெண்டையும் கிராஸ் டிவைட் பண்ணலாமா கிராஸில் கேன்சல் பண்ணுறோம் எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம் 2 2s are 4 2 3s are 6 then இங்கே நியூமரேட்டரில் 3 டினாமினேட்டரில் 2 இங்கே நியூமரேட்டரில் 5 இருக்குது டினாமினேட்டரில் 5 இருக்குது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா அப்போ 1 கிடைக்கும் ஈக்குவல் டு 750 இங்கே நியூமரேட்டரில் 23 இருக்குது டினாமினேட்டரில் by 1 இங்கே நியூமரேட்டரில் 3 டினாமினேட்டரில் by 1 இங்கே நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 2 இருக்குது நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம் இந்த 2வை 2ஆல் 750 டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 375 கிடைக்குது 375 23 இருக்குது 3 இருக்குது இது ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 3 தான் கிடைக்கும் தென் 375 இன்ட்டு 23 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 69 கிடைக்குது 375 into 69 equal to 25,875 இங்கே கிடச்சிருக்குது என்ன அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க சிஐ அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும் சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 25,875 பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க 15,000 கொடுத்தாங்க ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 10,875 இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபராக 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸோ R1 R2 R3 அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சிஐ அப்படிங்கிறதால ஓவரால் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணி 10,875 Eighth question, find the difference between CI and SI on 5,000 for 1 year at 2% per annum if the interest is compounded half-yearly. Find the difference between CI and SI. CI and SI கான difference கேக்குறாங்க அதாவது compound interestக்கும் simple interestக்கும் உள்ள difference. Then amount எவ்வளோ 5,000 for 1 year 2% per annum R equal to எவ்வளோ 2. half yearly கொடுத்துருக்காங்க இல்லையா given values write பண்ணுறோம் P equal to 5,000 N equal to 1 year R equal to 2% இங்கே half yearly அப்படிங்கிறதால R பாதியாக டிவைட் பண்ணுறோம் R by 2 R எவ்வளோ இருக்குது 2 இருக்குது divided by 2 equal to 1 இங்கே half yearly அப்படிங்கிறதால rate of interest வந்து R by 2 எடுத்துக்கணும் difference between CI and SI equal to P into R by 100 whole power N CI and SI கான difference find out பண்ணுறதுக்கு ஃபார்முலா P into R by 100 whole power N இங்கே half yearly அப்படிங்கும்போது P into R by 100 whole power 2N equal to principal amount substitute பண்ணுறோம் 5,000 into 1 by 100 whole power 2 into N என்னோட வேல்யூ எவ்வளோ 1 year ஸோ 2 into N ஏன் இங்கே 2 power N எடுத்திருக்கோம் அப்படின்னா half yearly ஃபார்முலா எடுத்திருக்கோம் half yearlyங்கும் போது இங்கே R by 200ன்னு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் R by 100ன்னு எடுத்திருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே R ரெடியூஸ் பண்ணிட்டோம் R by 2ன்னு இங்கேயே கேன்சல் பண்ணியிருக்கோம் அதனால என்ன எடுத்திருக்கோம் 200ன்னு எடுத்துக்காம 100ன்னு ஃபார்முலா எடுத்திருக்கோம் இல்லை நம்ம இங்கே ஆரை தனியாக செய்யலை 2ஆல் டிவைட் பண்ணல அப்படின்னா இங்கே 200ன்னு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே ஏன் 100ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆரை 2ஆல் இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லை நம்ம R 2%ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே 200ன்னு ஃபார்முலா எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு 5,000 into 1 by 100 2ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 2 equal to 5,000 into இந்த 1 by 100 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது 1 by 100 into 1 by 100 then cancellation கொடுக்குறோம் 2 0க்கும் இந்த 0 cancel then இங்கே உள்ள 0 cancel then 1 இருக்குது இந்த 5ஓட 1 மல்டிப்ளை பண்ணலாமா பண்ணால் என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும் 1 into 5 5 divided by 10 5 1 is 5 5 2s are 10 1 by 2 கிடைக்குது 1 by 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 2ஆல் டிவைட் பண்ணால் அதில் பாதி என்ன 0.5 இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.5 Ninth question, find the rate of interest in the difference between CI and SI on 8,000 compounded annually for 2 years is 20 rupees. CI and SI கான difference find out பண்ணணும் எவ்வளோ amount invest பண்ணுறாங்க 8,000 year எவ்வளோ 2 years. Then நீங்கள் CI and SI கான rate of interest find out பண்ணணும்ப்பா
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஐஎஸ்ஐக்கான டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் வேல்யூ ரைட் பண்ணுறோம். பி ஈக்குவல் டு 8000, என் ஈக்குவல் டு 2 இயர்ஸ், சிஐஎன்எஸ்ஐக்கான வேல்யூ எவ்வளோ 20 rupees. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஷின் மார்க். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ. சிஐ அண்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் என். காம்பவுண்ட் ஆனுவலி அப்படிங்கிறதால பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் என். 20 equal to 8000 into r by 100 whole power 2. 20 equal to 8000 into r by 100. Rate of interest தான் find out பண்ணணும். So r அப்படியே வச்சிருக்கோம். r by 100 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. r by 100 into r by 100. 20 equal to 8000 into r by 100 into r by 100. 0 0 கேன்சல் பண்ணலாமா? இங்கே உள்ள 2 0க்கும் இந்த 8000 உள்ள 0 கேன்சல். இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல். 20 equal to 8 into r by 100 into r by 1. நம்ம r-ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 8 into r by 10 into r equal to 20. இங்கே ஆரை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இதை இருக்க கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். 10 எப்படி இருக்குது? டிவிஷனில் இருக்குது. ரைட் சைடு வரும்போது என்னவாகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். இங்கே 8 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வரும்போது ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். ஆர் இன்ட்டு ஆர் இங்கே வந்து 2rன்னு ரைட் பண்ணிடக்கூடாது. ஆர் ஸ்கொயர் இங்கே எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. பேஸ் ஈவனாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? லாஸ் ஆஃப் எக்ஸ்போனண்ட்டில் பார்த்துருப்போம். அதே தான் காமனாக ஒரே ஒரு ஆர். பவரில் 1 இருக்குதா மீனிங் பவர் ஆட் பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 5 into 5 இருக்குது 25. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. நமக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ வேணால் ஆரோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஆர் ஈக்குவல் டு இந்த 25ங்கிறது எப்படி கிடைக்கும்? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். 5 into 5. இப்போ காமனாக நம்ம ஸ்கொயர்னு இருக்கும்போது ஒரே ஒரு 5 தானே. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5%. எக்ஸசைஸ் 4.3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.